வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராது. அப்போ ஊர் தலைவர்கள் எல்லாருமே ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஊர் தலைவர்களை பார்த்து, என்ன எல்லாரும் என்ன தேடி வந்திருக்கீங்க, கும்பாபிஷேகத்தை நான் நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன், என் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி நாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க தம்பி. இது மாதிரி ஈஸ்வரி அம்மா அவங்க பொண்ணை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போனாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கவலையா இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்து ஈஸ்வரி அம்மா உங்க பொண்டாட்டிய பிரிச்சுட்டாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இது வந்துட்டு இது குடும்ப விஷயம். சோ நீங்க இதுல வந்துட்டு தலையிட வேணாம். அப்ப ஊர் தலைவர் கேக்குறாரு, என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? அந்த அம்மா அத குடும்ப பிரச்சனையா அமைக்கல, ஊர் பிரச்சனையா ஆக்கிருச்சு. இங்க பாருங்க தம்பி, இந்த தப்பெல்லாம் வந்து அந்த காளியம்மா மேலதான். அவ இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படிங்கறத பத்தி நாங்க கண்டிப்பா ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய கடமையில இருக்கோம். நாங்க நேரா அவங்க கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொல்றோம். ஒருவேளை உங்க மேல கோவம் இல்லாம அவங்க உங்களை மன்னிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தைய பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு கோவம். சோ நீங்க என்னதான் சொன்னாலும் அத்தை கண்டிப்பா மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி கண்டிப்பா அவங்க மன்னிப்பாங்க தம்பி, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வாங்க தம்பி, உங்களை பத்தின நல்ல விஷயங்களை நாங்க சொல்றோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் வரல. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க, எதுக்கு நீங்க இந்த தம்பிய கூப்பிடுறீங்க? நம்ம எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரி அம்மா கிட்ட போய் பேசுவோம். தம்பி மேல எந்த தப்புமே இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு. இந்த ஊரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் அப்படிப்பட்ட ஒரு உண்மைய சொன்னாரு. அதோட கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்ககிட்டயும் போய் சொல்லி உங்க வீட்டுக்குள்ள வந்தாரு. மத்தபடி அவர் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ஈஸ்வரி அம்மா கிட்ட எடுத்து சொல்லுவோம். ஈஸ்வரி அம்மா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா அத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அத்தை கொஞ்சம் என் மேல கோவமா இருக்காங்க. அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு, தம்பி இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அதுக்கு நாங்க கண்டிப்பா கைமாறி செஞ்சே ஆகணும். இந்த விஷயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாங்க கண்டிப்பா கைமாறு செய்யறோம் தம்பி, தயவு செஞ்சு நீங்க எங்களை தடுக்காதீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் சொல்றது. அப்ப பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஐயா பேராண்டி, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னையும் ரேவதியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க சைன்ல இருந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ வேணான்னு சொல்லாதயா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, ஆனா அத்தையோட கோவத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அத்தை கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா கோவப்படுவாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து போனா அவ கண்டிப்பா கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ அவங்க எல்லாரும் போகட்டும். உடனே ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க ஐயா, இந்த ஊருக்காகவும் கோவிலுக்காகவும் நிறைய பண்ணிருக்கீங்க. உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்க இப்பவே ஈஸ்வரி அம்மா கிட்ட போயிட்டு எடுத்து சொல்லி உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறோம். இதை கேட்டதும் ஹீரோவும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி நன்றி சொல்லாதீங்க தம்பி, உங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி இதனால அத்தை கோவப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி அதுக்காக எந்த முயற்சியும் இல்லாம அப்படியே இருக்க முடியுமா? இங்க பாரியா, ஈஸ்வரி கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி உன்னையும் ரேவதியையும் ஒண்ணு சேர்க்கணும். அதுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பேரன் சந்தோஷமா நல்லபடியா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்றாங்க, ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா ஈஸ்வரி கிட்ட பேசி உன்னையும் ரேவதியையும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஊர் தலைவர்கள் எல்லாருமே ஈஸ்வரியோட வீட்டு வாசலுக்கு போயிட்டு, ஈஸ்வரி அம்மா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்ப வில்லிய நேரா ஈஸ்வரிய பார்த்து, என்னக்கா இது, ஏதோ ஊர் ஜனங்க மாதிரி சத்தம் கேக்குது, இதுக்காக அவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னன்னு தெரியலையே. வில்லி சொல்றாங்க, அக்கா நீ இப்ப ஊர் தலைவி, நீ எல்லாம் ஸ்ட்ரைட்டா போய் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சோ
நான் போய் அவங்கள போய் பார்த்து என்ன வேணும்னு கேக்குறேன், அதுக்கப்புறம் நீ வா. உடனே ஈஸ்வரியும் சரி நீ போ அப்படின்னு சொல்ல வில்லி அங்கிருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ஊர் மக்களை பார்த்து உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு வில்லி கேக்குறாங்க. ஊர் மக்கள் வில்லிய பார்த்து இங்க பாருங்க, உங்க அக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்கோம், தலைவி அம்மா எங்க அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க இங்க பாரு, ஸ்ட்ரைட்டாவெல்லாம் அக்காவை இனிமே வந்து பார்க்க முடியாது. அக்கா இந்த ஊருக்கு தலைவி. சோ அக்கா கிட்ட பேசுற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசணும். சோ நீங்க சொல்ற விஷயத்த வச்சு அக்கா காரி கிட்ட போய் நீங்க பேசணுமா இல்லையா அப்படிங்கறத நான் முடிவு பண்ணுவேன். உடனே அவங்க சொல்றாங்க என்னம்மா இப்படி பேசுறீங்க, ஊர் தலைவர் அம்மாவை பார்த்து தானே நாங்க செய்தி சொல்ல முடியும், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்தி சொல்ல முடியுமா? அதுக்கு வில்லி சொல்றாங்க இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, இல்ல அக்கா காரி கிட்ட தான் சொல்லுவேன், அக்காவை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அக்காவை யாராலையும் பார்க்க முடியாது, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. உடனே ஊர் தலைவர் சொல்றாரு இங்க பாருங்கம்மா, நீங்க பண்றது ரொம்ப பெரிய அட்டூழியம், அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம், இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க நான் பிரச்சனை பண்றேனா, நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, அக்கா காரிக்கு 1000 வேலை இருக்கும், அவளை நீங்க வந்துட்டு சாதாரணமா நினைக்காதீங்க, அவ இந்த ஊரோட தலைவி, அந்த தலைவி எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பா அப்படின்னு. உடனே நம்ம ராஜாவும் மயிலும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க ஐயா, தலைவி அம்மாவா பார்க்க வந்திருக்கோம், ஆனா இவங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை தடுத்து வச்சிருக்காங்க ஐயா. அப்ப ராஜா நேரா வில்லிய பார்த்து ஏய் என்ன உன்னோட அராஜகத்தை ஆரம்பிச்சிட்டியா, ஞாபகத்துல வச்சுக்கோ, இன்னும் இந்த வீட்டுல ஈஸ்வரியோட பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க இங்க பாருங்க, அக்கா இப்ப ஏன் பேச்சை கேக்குறா, அக்கா கிட்ட நான் என்ன சொன்னாலும் நம்புவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே ஊரு தலைவர் வந்துட்டு ஈஸ்வரியம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன இது ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு வெளியில வந்துட்டு வில்லிய பார்த்து என்னாச்சு சந்திரா அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க அக்கா உன்னை பாக்குறதுக்காக இவங்க வந்திருக்காங்க, சோ அக்கா காரிய பாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட சண்டைக்கு வராங்க. அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு இங்க பாருங்கம்மா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க தங்கச்சிய பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து பாக்கணுமா, என்னம்மா இது? அதுக்கு வில்லி சொல்றாங்க சேச்சே அக்கா நான் அப்படியெல்லாம் சொல்லலக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க சரி விடு அப்படின்னு நேரா ஊர் தலைவர்களை பார்த்து வணக்கம் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அவங்க சொல்றாங்க அம்மா, இன்னைக்கு கோவில்ல நடந்த பிரச்சனைய பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும், அதுக்கப்புறம் நடந்ததை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க, கும்பாபிஷேகத்தை பத்தி பேச என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல, இனிமே அந்த கும்பாபிஷேகத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நேரமும் இல்ல, நீங்க தேவையில்லாம இப்படி பேசாதீங்க, இந்த இடத்தை விட்டு போங்க, அவனுக்கு ஆதரவா யாரும் வந்து பேச வேணாம். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க, இங்க பாருங்கம்மா, கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டு நீங்க வந்துட்டீங்க, ஆனா தம்பி எதுக்காக உண்மையை சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? அவங்க மட்டும் இன்னைக்கு உண்மையை சொல்லாம இருந்திருந்தா ஊர் மக்கள் எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கும் தெரியுமா? நாங்க எல்லாருமே இப்ப உயிரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே கார்த்தி தம்பி தான், அவர் மட்டும் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்திருந்தா அந்த காளியம்மா முத்து சிவனாண்டி 3 பேருமே சேர்ந்து எங்க எல்லாரையுமே காலி பண்ணிருப்பாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப வில்லிய நினைக்கிறாங்க ஆகா இவனுங்க ஏதாவது சொல்லி அக்காவோட மனச மாத்துறதுக்காக தான் வந்திருக்கானுங்க, இவனுங்களை இதுக்கு மேல பேச வைக்க கூடாதே அப்படின்னு நினைச்சே வில்லி நேரா அக்காவை பார்த்து அக்கா இது எல்லாமே பொய்யுக்கா, இது எல்லாமே அந்த பரமேஸ்வரியோட நாடகம், எப்படியாவது உன் மனச மாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஊர் மக்களை அனுப்பியிருக்கா, இவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீ எதையும் நம்பாத, உன் கண்ணாலேயே இன்னைக்கு நீ பார்த்த அவன் தான் அந்த சேதுபதி பேரன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான், அதோட இந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சு, அந்த கோவில் கும்பாபிஷேகமே வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டோம், இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நீ நம்பாத. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு சந்திரா, ஒரு நிமிஷம் பொறுமையா இரு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க, ஐயோ என்னடா இது, அக்கா காரி இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப ஊர் தலைவர்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து இங்க பாருங்கம்மா, அந்த காளியம்மா கோவில்ல ஆபத்தான பொருளை வச்சிருந்திருக்காங்க, அந்த ஆபத்தான பொருளை வந்துட்டு எங்க இருக்கு அப்படிங்கிறத
கார்த்தி தம்பி கிட்ட சொல்லணும் அப்படின்னா கார்த்தி தம்பி உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு காளியம்மா செக் வச்சாங்க. இதனாலதான் கார்த்திக் தம்பி உண்மையை சொல்லிட்டாரு. இல்லைன்னா அவரு இப்போதைக்கு கூட உண்மையை சொல்லியிருக்க மாட்டாரு. அவருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அவர் குடும்பத்தை மட்டும் காப்பாத்திக்கிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணாம இங்க எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவரு உண்மையை சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடா இது அப்படின்னு. அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே அந்த பரமேஸ்வரியோட நாடகம். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கோம். இங்க பாருங்கம்மா அப்படின்னு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதுல ரொம்ப ஆபத்தான பொருள் வந்துட்டு ஆஹ் அது வேலையை காமிக்கிறது இருக்கு. இத பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்ன இது அப்படின்னு. அப்ப அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு பெரிய விஷயமா நடந்துச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாங்கம்மா, இவ்வளவு பெரிய ஆபத்தான பொருளை தான் அவங்க வச்சிருந்திருக்காங்க. அவங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணதுனாலதான் தம்பி எப்படியாவது எங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தாரு. நீங்க தயவு செஞ்சு கார்த்தி தம்பி மேல கோவப்படாதீங்க. அவர் ரொம்பவே நல்லவரு. இங்க எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இப்படி ஒரு முடிவெடுத்தாரு. இதை கேட்டதும் ஊர் மக்கள் சொன்னதும் ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஊர் மக்களை பார்த்து, இங்க பாருங்க, இப்பதான் புரியுது எப்பேற்பட்ட ஒரு நல்லவர் அப்படின்னு. அவரு பொய் சொன்னாரே தவிர்த்து இந்த குடும்பத்துக்கு எந்த வகையிலயுமே அவர் துரோகம் பண்ணல. எல்லா வகையிலயுமே இந்த வீட்டுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு. அத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துட்டேன். அவர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் என் குடும்பம். ஆனா அவரை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் இருந்திருக்கேன். இப்பதான் நீங்க சொன்ன பிறகு நான் தெளிவுபடுத்துறேன். ஊர் மக்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, கார்த்தி தம்பியும் ரேவதி அம்மாவும் கல்யாணம் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு நீங்க அவங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அக்காவோட மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டாங்களே அப்படின்னு. அப்ப வில்லி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, இங்க பாரு சந்திரா, பாத்தியா இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு மாப்பிள்ளை மேல பாசத்தோட இருக்காங்க அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நீ நம்பாத. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு இவங்க சொல்றதையெல்லாம் கேட்கும் பொழுது இப்பதான் புரியுது. நான் அவசரப்பட்டு மாப்பிள்ளை மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் எந்த அளவுக்கு நல்லவரா இருப்பாரு அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் தான் தேவையில்லாம அவர் மேல ரொம்பவே கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. இதை கேட்டதும் நம்ம வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆகா, அக்காக்காரி என்ன இவ்வளவு சுலபமா எல்லாத்தையுமே மறந்துட்டா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. நேரா அவங்க அத்தையை பாக்குறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க மேல நான் ரொம்பவே கோவப்பட்டுட்டேன். நீங்க பண்ணது எந்த விதத்துலயும் தப்பில்லை அப்படின்னு இப்பதான் புரியுது. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, ஏதோ நடந்தது எல்லாமே நடந்து போச்சு. சோ அத பத்தி இனிமே யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல, விடுங்கத்த அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க உண்மையா சொன்னீங்க அப்படிங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாட்ட, ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் அந்த இடத்துல நான் உண்மையை சொன்னேன். இல்லைன்னா நான் உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களையே ரேவதியும் நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சந்திராவுக்கு ரொம்பவே ஷாக்கிங். நம்ம எந்த விஷயத்த நடத்தணும் அப்படின்னு நினைச்சோமோ அது எதுவுமே நடக்காம போயிட்டே அப்படின்னு ஈஸ்வரிக்கு அந்த வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. வில்லி நேரா அக்காவை பார்த்து, அக்கா, இவன் தான்க்கா அம்மாவோட இறப்புக்கு காரணம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவர் ஒன்னும் காரணம் கிடையாது. இதுக்கு காரணம் வேற யாராதான் இருக்கணும். அந்த பரமேஸ்வரி மேல கோவப்பட்டுக்கிட்டு மாப்பிள்ளை மேல நான் கோவப்பட முடியாது அப்படின்னு சொன்னதோட வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அக்காக்காரி இவ்வளவு ஈஸியா மாறுவா அப்படின்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.